Peacemakers of Christo. இன்று குடும்பம் குடும்பமாகவே இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே, பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, ராஜாதி ராஜாவே, கல்வாரி நாயகனே, அப்பா, அந்நாளிலே நீர் 12 சீடர்களை அழைத்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கெல்லாம் சென்றீரோ, அது கடலாக இருந்தாலும், மலையாக இருந்தாலும், கிராமமாக இருந்தாலும், நகரங்களாக இருந்தாலும், குடும்பங்களாக இருந்தாலும், தேவாலயமாக இருந்தாலும் ஆண்டவரே, அங்கெல்லாம் உம்முடைய சீடர்கள் வந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் உன்னுடைய குடும்பம் உடைக்கப்பட்டது சுவாமி. சாத்தானால் உடைக்கப்பட்டது ஆண்டவரே. நய வஞ்சகக்காரர்களால் உடைக்கப்பட்டது. பரிசேயர் சதுசேயர்களால் உடைக்கப்பட்டது ஆண்டவரே. பணத்தினால் உடைக்கப்பட்டது. பொய்யினால் உடைக்கப்பட்டது. ஆசையினால் உடைக்கப்பட்டது சுவாமி. ஆமா ஆண்டவரே. அதன் நிமித்தமே யூதாஸ் இஸ்காரியோத்து உன்னை காட்டி கொடுத்தான் ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பமே உடைந்து சிதைந்து போனது ஐயா. இயேசு ராஜாவே, ராஜாதி ராஜாவே, இன்றும் எத்தனையோ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது சுவாமி. அப்பா, பொறாமைக்காரர்களால் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. வருமானம் இல்லாமல் உடைந்து கிடக்கிறது. நோயினால் உடைந்து கிடக்கிறது அப்பா. 3வது மனிதனுடைய ஈடுபாட்டால், மாமனார் மாமியார் தாய் தந்தையர்களுடைய ஈடுபாட்டால் இந்த குடும்பம் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, காம வெறியர்களால் ஆண்டவரே, பண ஆசையினால் ஆண்டவரே, வேலை கிடைக்காமல், குழந்தை பிறக்காமல் ஆண்டவரே, எங்கும் செல்ல முடியாமல், நோயினால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உடைந்து போய் கிடக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து வரட்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்று தன் சிலுவையை சுமக்க யாரும் தயாராக இல்லை ஆண்டவரே. அப்பா, கணவன் தன் சிலுவையை மனைவியின் மீது சுமத்துகிறான். மனைவி தன் சிலுவையை கணவன் மீது சுமத்துகிறார். பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது சுமத்துகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது சுமத்துகிறார்கள் ஆண்டவரே. மாமியார் மாமனார் மருமகள் மருமகன் மீது சுமத்துகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அண்ணன் தம்பி மீதும் அக்கா தங்கை மீதும் சுமத்துகிறார்கள் ஆண்டவரே. தன் சிலுவையை ஆண்டவரே சுமக்க யாரும் தயாராக இல்லை ஆண்டவரே. இன்று தன்னலம் பிடித்த உலகம் ஆண்டவரே, சுயநலம் பிடித்த உலகம் ஆண்டவரே, காம வெறி பிடித்த உலகம் ஆண்டவரே, வெறுப்பு தன்மையோடு அடுத்தவனுடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று நினைக்கிற, அடுத்தவனை எப்படி துன்புறுத்தலாம் என்று நினைக்கிற, அடுத்தவனுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் என்று நினைக்கிற, அடுத்தவனிடமிருந்து எப்படி காசு புடுங்கலாம் என்று நினைக்கிற உலகமாக மாறி போய்விட்டது ஆண்டவரே. இந்த உலகத்துக்குள்ளாய் நாங்கள் சிக்கி கொண்டோம் ஐயா. அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கலாம் என்று வாழ்கிற குடும்பம் ஐயா. அடுத்தவன் என்ன செய்யறான், எங்க போகிறான், எப்படி இருக்கிறான் என்று நோட்டம் விடுகிற உலகத்துக்குள்ளாய் மாட்டி கிடக்கிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, எங்கள் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உடைந்து போய் கிடக்கிறோம் ஐயா. எங்கள் முதுகில பாரமான சிலுவை ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை சுமக்க முடியாமல் சுமக்கிறாள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை சுமக்க முடியாமல் சுமக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு பெற்றோர்களும் தாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு அவர்களுடைய சுமையை ஆண்டவரே சுமக்க முடியாமல் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் தாயை சுமக்கணும், தான் தந்தையை சுமக்கணும். ஐயோ, இந்த வீட்டுல ஏதாவது சொல்லிருவாங்களா, என் புருஷன் ஏதாவது சொல்லிருவானா, ஐயோ என் மனைவி ஏதாவது சொல்லிருவாளா, என் அம்மா அப்பாவை காப்பாத்தணுமே என்று அப்பா அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் சுமக்குகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, தெய்வமே, இந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் நீதான் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என் புள்ள வாழ்க்கை சிதைந்து போய் கிடக்கிறது, வாழ்க்கையை இழந்துட்டு
நிக்கிறா. ஐயோ அந்த சின்ன குழந்தை, ஐயோ அவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவே முடியலையே, கண்ணீர் சிந்துறாளு, ஐயோ ஏதாவது பண்ணிக்குவாளோ ஏதாவது பண்ணிக்குவானோன்னு பயமா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா என்னை பாருமப்பா, என் உள்ளம் படபடன்னு அடிக்குது ஆண்டவரே, என் வயிறெல்லாம் எரியுது ஐயா. இயேசுவே என்னை ஏனப்பா படைத்து என் வாழ்க்கையை ஏன்ப்பா இப்படி அப்பா சுமையா வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சுமையை நான் எப்பொழுது ஐயா தகர்த்துவேன், இதை எப்பொழுது ஐயா இறக்குவேன் சுவாமி, என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா காசே இல்லாத சுமை ஆண்டவரே, அப்பா இது நடக்குமா, எனக்கு நடந்துருமா, எனக்கு கிடைக்கிறது கிடைச்சிருமா, எடுத்துட்டு போன பணத்தை திரும்பி கொடுத்துருவானா, ஐயோ தெய்வமே எனக்கு வாழ்க்கையே இந்த காசை நம்பிதானேப்பா இருக்குது, நான் என்னென்னமோ திட்டங்கள் போட்டுருந்தேனே ஐயா, எல்லாமே சிதைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா என்னுடைய சுமை பெரு சுமையாக இருக்கிறது ஐயா, என் நோயின் சுமை பெரு சுமை ஆண்டவரே. ஆமாப்பா இந்த நோய் அப்பா டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் இது சரியே ஆகாது, இதுக்கு மருந்தே இல்ல, அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவான் என்று, அவள் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவா என்று சொல்லிட்டாங்க ஐயா. ஏசப்பா என் மனைவியை நான் காப்பாத்துவேனா, என் பிள்ளைங்களை காப்பாத்துவேனா, என் கணவனை பாப்பேனா, என் பிள்ளைங்களை பாப்பேனா ஆண்டவரே, என் அம்மா அப்பாவை பாப்பேனா, ஏசப்பா என் மாமனார் மாமியாரை பாப்பேனா, என் மருமகளை பாப்பேனா. தெய்வமே இன்று நோய்வாய்ப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா என் மகனை காப்பாத்தணும் ஆண்டவரே, என் மகளை காப்பாத்தணும் ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை பாருங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ ரட்சிப்பை கொடுக்கணும் ஐயா. இந்த சுமையை இறக்கி வைங்க ஐயா. நான் ஆண்டவரே நசுக்கப்படுகிறேன் ஐயா, அனுதினமும் ஐயா கொல்லப்படுகிறேன் ஐயா. என்னுடைய மைண்ட்ல ஓடுறதெல்லாம் இதுதான்ப்பா, ஐயோ நடக்குமா, ஐயோ சுகமாகுமா, ஐயோ கிடைக்குமா என்று ஆண்டவரே. ஏசப்பா என் குடும்பமே என்னுடைய சம்பளத்தை ஆண்டவரே அதை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு சம்பளம் இல்லப்பா, வறுமை ஆண்டவரே, ஏழ்மை அப்பா, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னா கூட முடியலையே சாமி, ஏழ்மைக்குள்ளாய் கிடக்கிறேனே ஆண்டவரே. என்னுடைய சுமையை ஒரு விசை கண்ணோக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா போதும் ஆண்டவரே, இனிமேல் இந்த சுமையை என்னால சுமக்க முடியாது ஐயா. இந்த உலகத்துல சுமக்க எனக்கு தைரியம் இல்லை ஐயா, இந்த உலகத்துல சுமக்க எனக்கு தெம்பு இல்ல ஆண்டவரே. ஏசப்பா என் மீது மனமிறங்குவே, என்னை சுகமாக்குவே, என்னை பலப்படுத்தவே, உம்முடைய 5 காயங்களின் நிமித்தம் இயேசுவே எனக்கு சுகம் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய விழாவின் தண்ணீரில் இருந்து அப்பா அந்த உன்னத ரத்தத்திலிருந்து என்னை ஆண்டவரே காப்பாற்றும் ஐயா, என்னை கழுவும் ஐயா, என் பாவங்களை மன்னியும் ஐயா, உம்முடைய அக்னியை ஊற்றும் ஐயா, உம்முடைய ஆவியை ஊற்றும் ஐயா. பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே இந்த பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்துங்க, இவர்கள் சுமையெல்லாம் உம்முடைய பாதம் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. இனிமேல் ஆண்டவரே இவர்களுக்குள்ளாய் நீர்தான் ஊடுருவி சென்று அப்பா இந்த வீட்டிற்கு விளக்காய் வாழ வேண்டும் என்று, இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென்.
இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். மற்றமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.